ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்று பகுதிக்கும் அதே மாதிரி நம்ம உணவு குழாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வேல் வந்து வீக் ஆகுது. எதனாலலாம் இது வீக் ஆகுது அப்படின்னா, நம்ம அதிகமாக வந்து காஃபி அதே மாதிரி டீ இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறது, புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கிறது, ஆல்கஹால் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிக காரமான உணவுகளை வந்து காலையிலேருந்து ஒரு உணவே வந்து எதுவுமே எடுத்துக்காம மதியமாக அதிக காரமான உணவுகள் கொழுப்பு சம்பந்தமான உணவுகளை வந்து தொடர்ந்து வந்து எடுத்துப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இது எல்லாமே வந்து இந்த குடலில் இருக்கக்கூடிய இந்த வேல்வ் வீக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது எதையுமே நம்ம சரி பண்ணாமல் வெறும் அமிலத்தோட அளவை மட்டும் நம்ம குறைக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நம்ம நிரந்தரமான ஒரு நோயாளியாக வந்து மாறுறோம். ஸோ அதனால் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்து நைட்டில் எனக்கு ஒரு செஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த அமிலம் மேலே வரதுனாலையும் தொண்டை பகுதியில் எப்போவுமே வந்து ஒரு இறுக்கம் வந்து இருக்குது, சரியான அளவில் வந்து பேச முடியாமல் வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிடோட அளவை வந்து குறைச்சி நிரந்தரமான நோயாளியாக மாறாமல் நம்ம இந்த வேல்வை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து மேற்கொள்கிறது நல்லது.